பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இறுதிச் சுற்று, சூரரை போற்று போன்ற பெரும் வரவேற்பை பெற்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சுதா கொங்கரா 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள படம்தான் பராசக்தி. ரயில் என்ஜினில் நிலக்கரி நிரப்பும் ஊழியர் செழியனாக சிவகார்த்திகேயன், இந்தி எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் கல்லூரி மாணவர் சின்னதுரையாக அதர்வா, வானொலி நிலையத்தில் பணியாற்றும் ரத்னமாலாவாக ஸ்ரீலீலா, தமிழ் மொழி மீது அதீத வெறுப்பு கொண்ட மத்திய அரசு அதிகாரி திருவாக ரவிமோகன் ஆகியோரை சுற்றி நகர்கிறது பராசக்தி கதைக்களம். தனது தம்பி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் என்பது அண்ணன் செழியனான சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வர, அதன் பின்னர் சிவகார்த்திகேயன் செய்தது என்ன, உண்மையில் செழியன் யார், செழியனுக்கும் வில்லன் திருவுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது எப்படி என பரபரக்கும் காட்சிகளுடன் நகர்கிறது பராசக்தி. காதல், நட்பு, போராட்டம் என முதல் பாதி எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் செல்ல, இரண்டாவது பாதி சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலை போல அனல் பறக்கும் காட்சிகளுடன் நகர்கிறது. 1965 பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடந்த படுகொலை காட்சிகள் அந்த காலகட்ட உணர்வுகளை கடத்துகின்றன. அன்பு, காதல், பொறுப்பு, பரிதவிப்பு, போராட்டம், ஆக்ரோஷம் என பல பரிமாணங்களை வெளிப்படுத்தி முத்திரை பதித்துள்ள சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் மற்றுமொரு மணிமகுடம். வில்லன் கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் மிரட்டியுள்ளார் ரவிமோகன். ஆனால் அவருக்கான கதாபாத்திரத்தையும் அவருக்கான காட்சிகளையும் இன்னும் மெருகூட்டி இருக்கலாம். நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறிய கல்லூரி மாணவராக, இந்தி எதிர்ப்பில் தீவிரமாக களமாடுபவராக அட்டகாசமாக அசத்தியுள்ளார் அதர்வா. செழியனுடன் காதல், சின்னதுரையுடன் நட்பு, இடையிடையே கலகலப்பு என தனக்கான இடங்களில் அழகாக ஸ்கோர் செய்து ரசிக்க வைத்துள்ளார் ஸ்ரீலீலா. ரசிகர்களை 1960 காலகட்டத்திற்கே அழைத்துச் சென்று வியக்க வைத்துள்ளனர் கலை இயக்குனர் கார்த்திக் ராஜ்குமாரும் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரனும். ஒவ்வொரு காட்சியிலும் தெரியும் நேர்த்தி அவர்களின் உழைப்பை பறைசாற்றுகிறது. இதே போல பின்னணி இசை மூலம் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளார் ஜிவி பிரகாஷ். வரலாற்று நிகழ்வுகளுடன் புனைவும் கலந்து காட்சிகளை வடிவமைத்துள்ளார் இயக்குனர் சுதா கொங்கரா. எனினும் போராட்டங்கள் மேலோட்டமாகவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா, கருணாநிதி, பக்தவச்சலம் ஆகியோர் கதாபாத்திரங்களாக இடம்பெற்றுள்ளனர். இந்திரா காந்தியை செழியனான சிவகார்த்திகேயன் சந்திக்கும் காட்சி படத்தின் ஹைலைட். முதல் பாதையில் வரும் காதல் காட்சிகள் சற்று பொறுமையை சோதிக்கின்றன. எனினும் இடைவேளைக்கு முன்பு வரும் காட்சிகளும் கிளைமாக்ஸ் காட்சியும் ரசிகர்களிடம் அப்ளாஸை அள்ளுகின்றன. சில சர்ப்ரைஸ் கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடம் கைத்தட்டலை பெறுகின்றன. புரட்சி, போராட்டம் என மொழி உணர்வு என்ற தீயை பரவச் செய்துள்ளது பராசக்தி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.